சரி சார், அப்ப நான் ஊருக்கு புறப்படுறேன். பயல நான் சக்கையா கவனிச்சுக்கிறேன், நீ நிம்மதியா போய் வர. சரி, அப்போ நான் புறப்படுறேன். என்ன பணம் தானே? ஐயா, வேலனை தெரியுமா உங்களுக்கு? யாரம்மா நீ? அவர் மனைவி. இப்போ ஓடி போயிட்டு திரும்பி வந்தானே, அவன் தானே நீ கேக்குறது? ஆமா ஐயா, அவரேதான். நாகப்பூர் குரோதம் வச்சா யாரும் தப்ப முடியாதம்மா. ஐயோ பாவம், நீ அவனை பார்க்க முடியாதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல 50 சவுக்கடி கொடுக்க போறாங்க. ஐயா, யாரு? வணக்கம். வா வா, உட்கார். பரவாயில்ல, சும்மா உட்காரம்மா. என்ன வேணும் விசேஷம்? என்னுடைய பெயரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. வைப்பதென்ன, தியானித்துக் கொண்டே இருக்கிற. உங்களுடைய கருணையை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். கருணை காட்ட வேண்டியது நானல்ல வேணி. நான் உங்களிடம் கேட்க வந்தது தேவாமிர்தமாய்த்தான் இருக்கட்டுமே, தேடி வந்து தரமாட்டேனா? உன் திருவாய்மொழி சிந்தி விட்டால். நான் உங்கள் சகோதரி. சகோதரியின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். மலரும் வண்டும் சகோதரர்கள் என்றால் மடையர்கள் தான் நம்புவார்கள். சரி, நான் வருகிறேன். ஏன் வேணி புறப்பட்டு விட்டாய்? வந்த காரியத்தை சொல்லாமல் போகிறாயே. வந்தேன், வானரத்திடம் சிக்கிய மாலையை வாங்குவதற்கு. வருகிறேன். வேணி, நீ எதற்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. வேலனை விடுவிக்க வேண்டும், அதற்குத்தானே. ஏன் மௌனம்? இதோ பார், நான் வேலனை விடுவிக்கத்தான் போகிறேன். உண்மையாகவா? ஆமாம். ஆனால் ஒன்று, அவசரப்படாமல் கவனமாக கேள். வேணி, வெட்கம் கெட்டவனே, விஷப்புயிலே, உன் காம சூறாவளியிலே கவிழ்ந்துவிடும் மரங்கள் என்று நினைத்து விட்டாய் மங்கையர் குலத்தை. எங்கள் உடலும் உள்ளமும் உணர்ச்சியற்றதென்ற உரப்பான மனப்பான்மை அவனுக்கு. பெண்ணினத்தை மண்ணில் நெறியும் புழு கூட்டமாக மதித்து விட்ட மடையனே. திட்டடி திட்டு, நன்றாக திட்டு. ஆஹா, எழுத்துக்கு எழுத்து தித்திக்கிறது. வேணி, முண்டிலே அடைபட்ட கிளி கத்துவது கோபத்தால் அல்ல, பயத்தால். அதுவும் பழக பழக சரியாய்விடும். வாய்ப்படி. வேணே, பாரிதை சுட்டுக் கொன்று விடு. பயந்து விட மாட்டேன் சாவுக்கு. சாவு உன்னை விட கோரமானதா? இல்லை, இல்லவே இல்லை. உன் மனைவியின் கையிலே ஒரு துப்பாக்கி இல்லாத காரணத்தால் வேறு பெண்களோடு விளையாட ஆரம்பித்து விட்ட வீரர்களின் வீராப்பு நீண்ட நாள் வாழப்போவதில்லை. வீழ்ந்துவிடும். அந்த வீழ்ச்சி வெள்ளத்திலே துரும்பாக மிதக்கப் போகிற துரோகிகளில் நீயும் ஒருவன், நீயும் ஒருவன். பேசாதே, என்னிடமிருந்து தப்ப முடியாதுனே. எஜமான், யார்? நான் தான் எஜமான் நஞ்சப்பேன். என்ன? வேலனை சவுக்கால அடிக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. இத வந்து விட்டேன். சரி. வா, நீயும் வந்து பார். உன் ஆசைக்காதலன் அனுபவிக்கும் ஆனந்தத்திலே பங்கு பெறவா. சவுக்கடிகள், அதிலே சாய்ந்துவிடும் உன் கணவன் காணவாடி கள்ளி. ஐயோ, அட அக்கிரமக்காரா! அக்கிரமம் என்ற அச்சாணிகள் தானடி அகில உலகமும் சுற்றுகிறது. அத்தான், நெல்லிங்கே வேணி, அத்தான், ஐயோ, அவரை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள் அவரை. விட்டு விடுகிறேன். வேலன் விடுதலை அடைய வேண்டுமானால் வேணி, நீ என் வெள்ளாட்டியாக வேண்டும். என் கற்பை காணிக்கையாக்கி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கோழை இல்லை என் கணவன். வீரன் வீரன் படும் பாட்டை விரைவில் பார்ப்பாய். வேணி, உன் விழியை அசைத்து விடு. வேலன் உயிரை அணைத்து விடாதே. உன் கன்னங்கள் சிவக்கட்டும் வெட்கத்தால். இல்லாவிட்டால்
வேலனின் உடம்பு சிரிக்கும். இப்போது பீரிடப் போகும் ரத்தத்தால். என்ன சொல்லுகிறாய்? என்ன செய்வது? சவுக்கடிகள் மட்டுமல்ல, சர்ப்பங்களை விட்டு கடிக்க சொல்லுங்கள். நான் தயாரா இருக்கிறேன். என் அத்தானை மட்டும் விட்டு விடுங்கள். நெருப்பு குண்டத்திலே என்னை போடுங்கள். என் நெஞ்சிலே குடியேறியவனை விட்டு விடுங்கள். நீங்கள் எல்லாம் பெண்களோடு பிறக்கவில்லையா? அக்காள், தங்கை, அம்மா யாருமே கிடையாது உங்களுக்கு. சட்டங்கள் படித்தவர்களே, சண்டாளத்தனம் தானா நீங்கள் உணர்ந்த சட்டம்? சரியான ஸ்ரீ மண்டபம் தானா நீங்கள் படித்த பள்ளிக்கூடம்? முட்டாளே, தொடரட்டும் உன் முகாரி. நடக்கட்டும். அரசு செய்திருக்கிறேன். கள்ளத்தனம் எல்லாம் அம்பலமாகிவிட்டது. எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். என்னையா முழிக்கிற? நல்லா பாரு. நான் தான் இன்ஸ்பெக்டர். இவர் தான் புது போஸ்ட் மாஸ்டர். ஊராம் வீட்டு மணி ஆர்டரையும் லெட்டரையும் ஏப்ப விட மாத்திரம் புரிஞ்சதோ? சாவியை கொடு. சார், அக்கிரமம், அநியாயம், அபாண்டம், யாரோ என் விரோதிகள் வேணும்னு. அதெல்லாம் கோர்ட்டில் வந்து சொல்லும். வேலா, என்னை கெடுத்துட்டு நீ நல்லா வாழ மாட்ட, நல்லா வாழ மாட்ட. அதனால இந்த போலி ராசி பலன் எல்லாம் நம்புறதுல புண்ணியம் இல்ல. பொண்ணும் மாப்பிள்ள 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து வாழ வைங்க. அப்பதான் உங்களுக்கு நிம்மதி. நானும் அப்படிதான் யோசனை பண்றேன். எப்படி யோசனை பண்ற? ஒண்ணும் இல்லைங்க. எஸ்டேட்டுக்கு போய் கட்ட வேண்டிய பணத்தை கட்டிவிட்டு வேதனை விடுவிச்சுக்கிட்டு வந்து அவங்க 2 பேரையும் வாழ வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, சரியான யோசனை ஐயா. இவ்வளவு நாள் பொறுத்தாவது நல்ல புத்தி வந்தது. அதை உடனே செய்யும். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம். அதை தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கிறது வேணி? பூரண சுகம். நல்ல ரெஸ்ட் வேணும், அவ்வளவுதான். வெரி குட். அப்படின்னா நாளைக்கு போலாமே. ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள். ஓடிவிட்டாலும் ஓடிவிடுவாய். நாளைக்கு வருகிறேன். பார்க்கிறாய். அம்மா, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நாகப்பன் உத்தரவில்லாமல் உன்னை விட முடியாது. பயப்படி. நாகப்பன் அவன் யாரம்மா எனக்கு உத்தரவிட? எனக்கு உத்தரவிட வேண்டிய உத்தமன் ஊமையாகி கிடக்கிறாரம்மா. தாயே, தயவு செய்யுங்கள். வேண்டுமானால் கொஞ்சம் விஷத்தை கொடுத்து விடுங்கள். அந்த விரியன் பாம்பிடம் என்னை ஒப்படைக்காதீர்கள். நன்றாயிருக்கிறது உன் நியாயம். உன் உடம்பு சுகமாக அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். ஆமா, என் உடம்பு தான் அவனுக்கு தேவை. அதற்காகத்தான் கஷ்டப்படுகிறான். அம்மா, கனி அழுகு விடாமல் காப்பாற்றுகிறார்களே, அது ஏன்? அதன் மேலுள்ள கருணையாலா? இல்லை, அதை சுவைத்து தின்ன வேண்டும் என்ற ஆசையா? அந்த வகையைச் சேர்ந்தவனம்மா இந்த வஞ்சகன். அப்போ நீ அவருக்கு சொந்தம் என்று நினைக்கிறீர்களா? கேளுங்கள் தாயே என் கேலிக்கதையை. எஸ்டேட்டிலே ஒரு கூலி, என் இன்பமனாளன். அவரை படாத பாடுபடுத்து என்னையும் பஞ்சனுக்கு அழைக்கிறானம்மா இந்த பாவி. உன் கணவன் தோட்டத்து கூலியா?
அவன் பெயர் வேலன். என் காதல் வேந்தன் வேலன். சமீபத்தில் சவுக்கடி பட்டானே. ஆமாம் அம்மா, அந்த இன்ப நிலவுதான் என் லட்சிய கீதம். அவரை தான் துவள துவள அடித்தான் துன்மார்கள். நான் தொத்தி விளையாண்ட தோள்கள், என் கண்களை பொத்தி விளையாண்ட கரங்கள் சண்டாளனின் சவுக்கு நுனியால் கொத்தி விளையாடப்பட்டன. அவர் கண்களிலே ரத்தம் வழிந்தது. விடவில்லையம்மா அந்த குடியவன்.